ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை 10/3/2025 ஏகாதசி திதி காலை 10:45 வரை, அதன்பின் துவாதசி. பூச நட்சத்திரம் மறுநாள் காலை 3:09 வரை, அதன்பின் ஆயில்யம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 6 முதல் 7 வரை, பகல் 12 முதல் 2 வரை. இன்று தனுர் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும். உத்தியோகம் செல்வோர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் நிர்வாகத்தினர் பாராட்டும் மனதிற்கு நிறைவு தரும். ஊழியர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பை நல்குவர். பண பிரச்சனைகள் இருப்பது போல் தோன்றினாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை. கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு உண்டு. ஆனால் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் திருப்பங்கள் திருப்தி தரும். பெண்களுக்கு தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை நல்ல முறையில் இருக்கும். புதிய பொருள் வாங்க வாய்ப்பு ஏற்படும். உறவினர் வருகையால் செலவு இருந்தாலும் மகிழ்ச்சி உண்டு. தாய் தந்தையின் ஆரோக்கியம் திருப்தி தரும். வழக்கு விவகாரங்களில் நல்ல திருப்பத்தை எதிர்பார்க்கலாம். நிலபுலன்கள் லாபம் தரும். ஆன்மீகவாதிகள் தங்கள் லட்சியம் நிறைவேறுவதை காண முடியும். வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி வரும். திடீர் நன்மைகள் உண்டாக வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் உங்கள் சிக்கனத்தால் அவற்றை சமாளிப்பீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவும் சிறப்பாகவும் இருக்கும். மகன் அல்லது மகள் வழியில் யாருக்காவது மருத்துவ செலவு இருந்தால் அது குறையும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் பொருட்களை விற்பதில் உங்கள் சாமர்த்தியம் வெளிப்படும். வியாபாரிகள் அதிக லாபம் பெறுவர். புதிய மனிதர்களின் அறிமுகமும் ஆதரவும் நல்ல திருப்பங்களை உண்டு செய்யும். தடைப்பட்ட அல்லது விலகிச் சென்ற திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடர வாய்ப்புண்டு. அலுவலகத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். பொருளாதாரம் திருப்தி தரும். சில விஷயங்களுக்கு மட்டும் கடுமையாக உழைக்க வேண்டி வரலாம். புதிய ஆடை, அணிமணி, அலங்கார பொருட்கள் வாங்க வாய்ப்பு ஏற்படும். சிலர் விருந்து, விழாக்கள், சுபகாரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பத்தால் மகிழ்ச்சி அடைவர். தொழிலாளர்களுக்கு குறுகிய நிலை மாறும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல எதிர்பார்த்த உயர்ந்த பதவிகள் தேடி வரும். எதிர்காலத்திற்கான திட்டங்கள் தோன்றும். மக்களிடையே செல்வாக்கு உண்டாகும். பெண்களுக்கு உற்சாகமான மனநிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து சிலருக்கு பங்கு கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த கடந்த கால வருத்தங்கள் தீரும். மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷம், பூரிப்பு உண்டாகும். குடும்பத்தில் கசப்புக்கள் வரையும். குதூகலத்திற்கு குறைவு இருக்காது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணத்திற்கான அழைப்புகள் தேடி வரும். திடீர் தன வரவுகள் உண்டு. கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் உங்கள் பக்கம் வெற்றி கொடுக்கும். பெரிய தொழில்துறையில் இருப்போருக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு உள்நாட்டு வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் மறையும். உறவு பலப்படும். எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, தொலைக்காட்சி துறையில் இருப்போருக்கு எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டு. தெய்வ பணிகளும் தர்ம காரியத்திலும் சிலர் ஈடுபடுவர்.
தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வேலை இல்லாதவர்களுக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் தேடி வரும். திருமண தடை கண்டவர்களுக்கு சுபகாரியத்தை பற்றி பேசும் சந்தர்ப்பம் உண்டாகும். பெரியோர்களது ஆசி கிட்டும். வயதானவர்களின் மருத்துவ செலவு சிறிய அளவில் இருக்கலாம். அரசியலில் உள்ளோருக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் அறிவாற்றலால் தோற்ற பொலிவால் மற்றவர்களை கவர்ந்து இழுப்பீர். உங்களது பேச்சு திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும். சிலருக்கு புதிய ஆடை அணிமணிகள் சேர்க்கையோ அல்லது ஆதாயமோ உண்டாகும். இரும்பு சம்பந்தமான இனங்களில் ஊக்கம் உண்டாகும். ஆதாயம் உண்டு. நல்ல காரியத்தில் பங்கு பெறும் சந்தர்ப்பம் கூடி வரும். பண நடமாற்றம் ஓரளவு சீராக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்த சிக்கல் தீரும். பெரியவர்கள் தனவந்தர்கள் அறிமுகம் கிடைக்கும். வயிறு சம்பந்தமான தொல்லை அனுபவித்தவர்களுக்கு அது நிவர்த்தியாக இன்று வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் சீரடையும். ஸ்திர சொத்துக்களால் நன்மை உண்டாகும். வேலை பளு இருந்தாலும் மற்றவர்களின் ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு புதிய உற்சாகத்தை உண்டு செய்யும். இடமாற்றங்கள் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் வீண் சச்சரவு இருக்கலாம், ஆனால் பெரிய பாதிப்பு இராது. சிலர் குடும்பங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று ஆன்மீக எண்ணங்களால் மேன்மையடையும் சந்தர்ப்பம் உண்டு. நினைத்தபடி காரியங்களை வெற்றியுடன் முடிப்பீர். அரசியல்வாதிகளுக்கு இறுக்கமான சூழ்நிலை அகலும். எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. தேக ஆரோக்கியம் மிகவும் நல்ல முறையில் இருக்கும். மகள் அல்லது மகள் சம்பந்தமான விஷயத்தில் சந்தோஷம் உண்டு. அசையா சொத்துக்களால் நன்மை ஏற்படும். செலவுகள் கட்டுக்கணங்கி இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கூட்டு தொழில் லாபம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் திருப்பங்கள் உண்டு. பழைய பாக்கி வசூலாகும். சிலர் நல்ல காரியத்திற்காக புதிய கடன் வாங்க முற்படுவீர். பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும். பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். மனதில் இருந்த படபடப்பு வருத்தங்கள் இன்று நீங்க பெறுவதை காண முடியும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எடுத்த காரியங்கள் நல்ல ஒரு முறையில் வெற்றி பெறும். கோர்ட்டு வழக்கு வியாஜியங்களில் தீர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இதுவரை இருந்த பிரச்சனைகள் மெல்ல மறையும். கருப்பு நிற பொருள் ஆதாயம் தரும். பெண்கள் தங்கள் எண்ணம் ஈடுபடுவதை காண முடியும். மாணவர்கள் தங்கள் திறமைக்கேற்ற வளர்ச்சியை பெறுவர். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் உண்டு. விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதோ விற்பதோ நன்மை தரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். வாகன யோகம் உண்டாகும். பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்கவும் வாய்ப்பு உண்டு. எதிரிகளின் தொல்லை விலகிச் சொல்லும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, பெரியவர்களது உடல் நலன் சீராக இருக்கும். பொருளாதார வளர்ச்சியில் தன்னிறைவை பெறுவீர். சேமிப்பு உண்டாகும். பழைய கடன்கள் தீர வாய்ப்புண்டு. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். இரும்பு அல்லது உலோக சம்பந்தமான வியாபாரம் செய்வோர்கள் நல்ல ஏற்றங்களை பெறுவர். கூட்டு தொழிலில் நல்ல பலன் இருக்கும். அசையா சொத்துக்கள் வாங்க சிலருக்கு வாய்ப்பு உண்டு. கல்வியில் குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஆர்வம் ஏற்படும். சிலருக்கு விளையாட்டுத் துறையில் பாராட்டு பரிசு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வர். பிரிவுகள் மாறும். விலகி சென்ற சொந்தங்கள் வீடு தேடி வரும். அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உணவு சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தனவந்தர்கள் பெரியோர்கள் அறிமுகம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல சூழ்நிலை நிலவும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, பிரச்சனைகளை விலக்கி வைப்பீர். உங்கள் திறமை சாமர்த்தியத்தை இன்று வெளிப்படுத்துவீர். அரசாங்கத்தால் நன்மைகளும் அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சிலருக்கு கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அபிவிருத்தி உண்டு. கவலை தந்து வந்த பிரச்சனை விலகும். பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் அபிவிருத்தி அடையும். சக போட்டியாளர்கள் விலகிச் செல்லக்கூடும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்க வாய்ப்புண்டு. சமூக பணியில் ஈடுபாடு உள்ளோருக்கும் தர்மகாரியம் செய்வோருக்கும் பரிசு பாராட்டுகள் தேடி வரும். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் அவற்றை திறமையாக சமாளிப்பீர். கணவன் மனைவியிடையே சிறு சண்டை சச்சரவு இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் சற்று மந்த நிலையில் இருக்கும். ஒரு சிலர் தொழிலை மாற்ற எண்ணுவர்.
அண்டை அயலாரிடம் சுமூகமாக பழகுவது நன்மை தரும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அருமையான ஒரு காரியத்தை சாதித்து இன்று பாராட்டை பெறுவீர். குடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான போக்கு இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் தேடி வரக்கூடும். தன பிராப்தியால் மகிழ்ச்சி ஏற்படும். செல்வாக்கும் சொல்வாக்கும் பெருகும். இதுவரை இருந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர். குழந்தைகளால் பெருமை சேரும். நல்லவர்களும் வல்லவர்களும் உங்களை தேடி வரக்கூடும். கணவன் மனைவி உறவுகள் சீரடையும். வியாபாரத்தில் சிறப்பான அளவு லாபத்தை எதிர்பார்க்கலாம். பணம் தேடி வரும். அலைச்சல்கள் விலகும். பணப்பழக்கம் திருப்தியாக இருக்கும். அதனால் சேமிப்பும் பெருகும். சிலர் திடீர் பயணம் செய்ய வாய்ப்புண்டு. சகோதரி வழியில் அனுகூலம் உண்டாகும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல ஆதாயத்தை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு இன்று அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். விலகிச் சென்ற நெருங்கிய உறவுகள் வீடு தேடி வருவர். நிலபுலன்கள் சேர்க்கை உண்டு. பழைய வீடு அல்லது வாகனங்களை மாற்ற எண்ணுவீர். சேமிப்பு குடும்பத்தில் பெருகும். உடல் நலன் சீராக இருக்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குவர். பெரியோரது ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல நேரத்தில் கை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மறையும். சமூக ரீதியாக உங்கள் செல்வாக்கு உயரக்கூடும். அலுவலக சம்பந்தமான உழைப்புக்கு பலன் கிடைக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு தருவர். சிலர் சொந்த தொழில் செய்ய எண்ணம் கொள்வர். ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பிரமாதமான நல்ல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். கசப்பு மறையும். வேலை தேடி சிரமப்பட்ட சிலருக்கு நல்லதொரு மதிப்பு மிகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வால் சிலருக்கு மகிழ்ச்சி உண்டு. வெளிநாடு சென்று கல்வி கற்க எண்ணிய மாணவ மாணவிகளுக்கு அதற்கான வாய்ப்பு கைகூடி வரும். குடும்ப வாழ்வில் ஏற்றங்கள் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு பண வரவு உண்டு. முன்பின் அறிமுகம் ஆகாதவர்கள் கூட நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவர். பழைய கடன் சுமைகள் குறையக்கூடும். வீடு நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் தானாக வந்து சேரும். வேலை மாற்றம் வேண்டுவோருக்கு அதற்கான சூழ்நிலை வெற்றிகரமாக அமையும். தெய்வ திருப்பணியில் மனம் செல்லும். குடும்பத்தார் சிலர் பிரச்சனையை உண்டு செய்தாலும் உங்கள் திறமையால் கட்டாயம் அந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்வீர்கள். பெரிய மனிதர் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி புரிவர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, தடைப்பட்ட ஒரு சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் இன்று எதிர்பார்க்க முடியும். பகை மெல்ல மறையும். நீதிமன்ற வழக்குகளை சந்தித்தவர்களுக்கு வெற்றிகரமான திருப்பம் உண்டாகும். மகன் அல்லது மகளால் பெருமை ஏற்படும். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு உற்சாகம் தரும் பதவிகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருந்து வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் மகிழ்ச்சி பெருகும். குடும்பத்தில் கடந்த கால கசப்பு உணர்வுகள் மாறும். குதூகலம் பெருகும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனத்தால் அனுகூலம் பெற வாய்ப்புண்டு. உடன் பிறந்தவர்களால் உயர்வு ஏற்படும். பகை பாராட்டி பிரிந்து சென்ற உறவுகள் வீடு தேடி வரக்கூடும். ஆன்மீக பெரியோர் ஒருவரின் தரிசனம் கிடைக்கக்கூடும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய பங்குகளை விற்பதன் மூலம் கடன்களை சரி செய்யும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.